ஹலோ விவாஸ், பாபா வங்கா கணித்த பல விஷயங்களானது இந்த உலகத்துல அப்படியே நடந்து இருப்பதன் விளைவாக இவருடைய கணிப்பிற்கு இடையே மக்களிடையே பார்த்தீங்கன்னா அதிக வரவேற்பானது இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாங்க. அந்த வகையில தான் தற்போது பாபா வங்காவுடைய கணிப்புகளானது மக்களிடையே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இவருடைய கணிப்புகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாகவும் பரவி வருகிறது. அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல நம்ம மிகப்பெரிய முடக்க நிலையை சந்திக்க போகிறோம் என்று பாபா வங்காவுடைய அதிர்ச்சி கணிப்புகளானது வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, உலகமே இருள் சூழ போகிறது என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய கணிப்புகளானது இருக்கிறது. அப்படி என்ன பிரச்சனைகளானது இப்போது உலகிற்கு அடுத்து வரப்போகுது என்பது குறித்து பாபா வங்கா கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற கணிப்புகள் பற்றி தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இதுவரைக்கும் பாபா வங்கா கணிச்ச பல கணிப்புகளானது அப்படியேவும் பார்த்தீங்கன்னா உண்மையாகி இருக்கிறது. அதனால தான் இவருடைய கணிப்பிற்கு பார்த்தீங்கன்னா அதீத எதிர்பார்ப்புகளானது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இனி வரப்போகின்ற நாட்களில் நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று பாபா வங்கா கணிச்சிருக்காரு. இவருடைய கணிப்பின்படி இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, மேலும் இவர் 2024 கணிச்ச எத்தனை விஷயங்களானது அப்படியே இப்போது நடந்து இருக்கு அப்படிங்கிற எல்லாவற்றையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாபா வங்காவுடைய கணிப்புகளானது பல பழித்து உள்ளன. இதனால ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பின் போதுமே இந்த ஆண்டுக்கான இவரது கணிப்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு மக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. 2024 ஆண்டுடைய இறுதியிலேயே 2025 ஆண்டுக்கான பாபா வங்காவுடைய கணிப்புகளானது வைரலாக தொடங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் இந்த 2025 ஆண்டுல இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஐரோப்பிய கண்டத்துல மிக பெரிய மோதலானது வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க. உலக நாடுகளுடைய பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பருவநிலை மாற்றத்தால பல்வேறு விதமான நாடுகள் கடுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடலாம் என்று பல நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா பாபா வங்கா கணிச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான அவரது சில கணிப்புகளானது பெரும் கவனத்தை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா மருத்துவ உலகத்துல புதிய புரட்சி ஏற்படும் என்று ஆய்வு கூடங்கள்ல பாத்தீங்கன்னா இதயம், கல்லீரல், கிட்னி, கை, கால்கள் போன்ற உடல் உறுப்புகள் தனியாக உருவாக்கப்படும் என்று கணித்து இருக்காரு. இது மனித குலத்திற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் பாபா வங்கா கணித்து உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதே போலதான் இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு சூரிய புயலானது வீசும் என்றும் இதனால மின்சாரமானது தடைப்படும், இணைய சேவை, தொலைத்தொடர்பு சேவை உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என்று பாபா வங்கா பாத்தீங்கன்னா கணிச்சிருக்காரு. மேலும் இந்த சக்தி வாய்ந்த சூரிய புயல் காரணமாக மின்சாரம் தடைப்பட்டு உலகமே இருளில் மூழ்கும் ஆபத்து ஏற்படும் என்று பாபா வங்கா பாத்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் ஒரு நாள் மின்சாரம் தடைப்பட்டால் $11 பில்லியன் இழப்பு ஏற்படுமாம். இதற்கு முன்பு 2023 ஆண்டு பாபா வங்கா சூரிய புயல் குறித்து கணித்து இருந்தார். ஆனால் அப்போது சிறிய அளவில் சூரிய புயலானது தாக்கி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2024 ஆண்டுமே சூரிய புயல் குறித்து கணித்து இருந்தார் பாபா வங்கா. அப்போதுமே பெரிய அளவில் சூரிய புயலானது தாக்கவில்லை. இதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் தப்பித்தோம். இந்த நிலையில 2025 ஆண்டு சக்தி வாய்ந்த சூரிய புயல் வீசும் என்றும் அதனால உலகமே முடங்கும் என்றும் கணித்து இருக்காரு பாபா வங்கா. அப்படி ஒருவேளை சக்தி வாய்ந்த சூரிய புயல் வீசி உலகம் முடங்கினால் உலக நாடுகளுடைய வணிகமானது தடைப்பட்டு பொருளாதாரமும் முடங்கும் என்பதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டுமின்றி இந்த 2025 ஆண்டுல மனிதர்கள் மனதில் நினைப்பதை அறியக்கூடிய வகையில அறிவியல் வளர்ச்சி பெறும் என்று பாபா வங்கா கணித்து உள்ளார். மேலும் இந்த 2025 ஆண்டுல ஏலியன்கள் நிச்சயமாக பூமியை தொடர்பு கொள்வார்கள் என்றும் கணித்து இருக்கிறாராம் பாபா வங்கா. ஏலியன்கள் குறித்து அவ்வப்போது அரசல் புரசலாக தகவல்களுமே வெளியாகி கொண்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாபா வங்கா இதுவரைக்கும் எண்ணற்ற கணிப்புகளை பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காரு. அதுல பலவற்றை நடந்திருக்கு, ஒரு சிலவற்றை நடக்காமலும் போயிருக்குங்க. அந்த வகையில இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த சூரிய புயல் ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே பாத்தீங்கன்னா பொறுத்து இருந்துதாங்க பார்க்க வேண்டும். மேலும் பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர் தாங்க இந்த பாபா வங்கா. 1911 ஆண்டு பிறந்த இவரது நிஜ பெயர் பாத்தீங்கன்னா பாண்டேவா
டிமிட்ரோவா அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய 12 வயதுல சக்தி வாய்ந்த புயல்ல சிக்கிய பாபா வங்கா தனது கண் பார்வையை இழந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினுமே இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தியை இந்த பாபா வங்கா பெற்றதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. அதன்படி பிரிட்டனின் இளவரசி டயானாவுடைய மரணம், அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீதான தாக்குதல், கொரோனா பெருந்தொற்று போன்றவை பாபா வங்காவுடைய கணிப்புகள்ல பாத்தீங்கன்னா கண்கூடாக நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதனால தான் புத்தாண்டு வருகிறது என்றாலேயே பாபா வங்காவுடைய கணிப்புகளும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த நிலையில தான் 2024ஆம் ஆண்டுக்கான பாபா வங்காவுடைய கணிப்புகளானது சிலது நிஜமாகியும் இருக்குங்க. அவற்றில் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பு தாங்க. மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ள உயிர்கொல்லி நோயான புற்றுநோய்க்கு இந்த ஆண்டுல தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்று கணித்து இருந்தார் பாபா வங்கா. அவர் கணித்ததை போலவே புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த பிப்ரவரி மாதம், அதாவது 2024 பிப்ரவரி மாதமே புற்றுநோய் தடுப்பு மருந்துடைய இறுதி கட்டத்தில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில புற்றுநோய் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு பணியானது வெற்றி பெற்றதாகவும் ரஷ்யா பாத்தீங்கன்னா அறிவித்து இருந்தது. அடுத்த ஆண்டு முதல் இந்த புற்றுநோய் தடுப்பு மருந்தானது விற்பனைக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டு இருந்தது. 2024ஆம் ஆண்டால முடியக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா, அதாவது இப்போது முடிவடைஞ்சிருச்சு. பாபா வங்கா கணித்தது போல புற்றுநோய்க்கு மருந்தானது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா உலக போர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் பாபா வங்கா கணிச்சிருந்தாரு. அதன்படியே இஸ்ரேல், ஈரான், லெபானான், சீரியா ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு உள்ள மோதலானது, ரஷ்யா, உக்ரைன் ஆகியவற்றுக்கு இடையே போர் ஆகியவை மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இணைய போர் உருவாகும் என்றும் கணித்து இருந்தார் பாபா வங்கா. அதன்படியே ஈரான் அரசின் ஒட்டுமொத்த அரசு துறையுடைய இணைய பக்கங்களையும் இஸ்ரேல் முடக்கியதாக தகவலானது வெளியானது. இதனால ஈரான் அரசு செய்வது அறியாமல் திக்குமுக்காடி போனது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2025ஆம் ஆண்டுல ஐரோப்பா கண்டத்துல மிகப்பெரிய மோதல் வெடிக்கும் என்றும் மனித குலத்துடைய அழிவு இங்கிருந்து தொடங்கும் என்றும் பாபா வங்கா பாத்தீங்கன்னா கணித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இனி நடக்குமா என்பதையும் நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேண்டும். அதாவது இந்த 2025ல தான் ஐரோப்பாவில் போர் ஏற்பட்டு மனித குலத்துடைய அழிவை தூண்டக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா போர் ஏற்படும். பல பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழக்க நேரிடும் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க. மேலும் 2028ல் வெள்ளி கிரகத்தில் ஆய்வானது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது மனிதர்கள் வெள்ளி கிரகத்தை ஆராய தொடங்குவார்கள். சூரியனில் இருந்து வரக்கூடிய 2வது கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 2033ல் பனிக்கட்டிகள் உருகுதல் நிகழ்வானது நடக்கலாம். அதாவது துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டத்தை உலகளவில் கடுமையான உயரத்திற்கு உயர்த்தும் என்று பாபா வங்கா முன்னறிவிப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 2076ல் கம்யூனிசத்தின் மறுபிரவேசம் நடக்கும் என்றும் அவர் கணிச்சிருந்தார். கம்யூனிசம் உலகம் முழுவதுமே பரவ ஆரம்பிக்கும். 2130ல் முதல் தொடர்பானது ஏற்படும். அதாவது மனிதர்களுக்கும் வேற்று கிரக வாசிகளுக்கும் இடையே தொடர்பானது 2130ல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. 2170வது வருடத்துல உலகளாவிய வறட்சியானது ஆரம்பிக்கும். காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சியானது உலகின் பெரும்பகுதியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். 3005ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல போர் ஏற்படும். பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் செவ்வாய் கிரகத்துல ஒரு நாகரிகத்துடன் போர் நடக்குமா? இந்த போரை தொடங்க போவது யார் என்பது பற்றிய கூடுதல் தகவல்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 3797ஆம் ஆண்டு உலகத்துடைய முடிவு பகுதி 1ஆக ஆரம்பிக்கக்கூடும். பூமியில இனி வாழ முடியாது என்ற நிலையானது ஏற்படும். அதாவது செவ்வாய் போரில் இருந்து தப்பிய மனிதர்கள் பூமியை காலி செய்ய வேண்டும். ஏனென்றால் பூமி வாழ தகுதியற்ற கிரகமாக மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுதுங்க. 5079ல் உலகின் முடிவு பகுதி 2ஆக ஒட்டுமொத்த உலகமும் 5079வது ஆண்டுல அழிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க. மேலும் பாபா வங்காவுடைய பல கணிப்புகள் உண்மையாக மாறி இருந்தாலுமே அவருடைய சில கணிப்புகள் அனைத்துமே முழுமையாக நடக்கவில்லை என்பதை நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக கடந்த ஆண்டு ஒரு பெரிய அணுமின் நிலையம் வெடிக்கும் என்று, பூமி ஒரு பேரழிவு தரக்கூடிய
சூரிய புயலால் தாக்கப்படும் என்றெல்லாம் பாபா வங்கா கணிச்சிருந்தாரு. அது போன்ற எந்தவித பேரழிவுகளும் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கல அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.